Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தொகுதி வாரியான அறிக்கையை 20 நாட்களில் தருமாறு திமுகவினருக்கு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தேர்தல் தோல்வி தொடர்பான திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். செயல்பட முடியாது என நினைக்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து விலகலாம் என்று தெரிவித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், காட்டமான எச்சரிக்கையை மு.க. ஸ்டாலின் கொடுத்திருப்பதா தெரியுது, பின்னணி என்ன? திமுக தலைவர் என்ற முறையில் இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று முதல் முறையாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வயதான செயல்பட முடியாத மாவட்ட செயலாளர்கள் மனப்பூர்வமாக முன்வந்து விலகிக் கொள்ளவும் என்றும் அவர் ஒரு மறைமுகமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பழைய வரலாறுகள் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தோல்வி குறித்து ஒரு சுய பரிசோதனை செய்வதற்காக நாளைக்கே ஒரு வெப்சைட் ஏற்படுத்தப்படும் என்றும் திமுக தொண்டர்கள் அனைவரும் இந்த தேர்தல் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்கள் சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய அந்த தலைமை கழகத்திற்கு வரக்கூடிய அந்த விசாரணை குழு மற்றும் வெப்சைட் மூலமாக கட்சியினர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நாளைக்கே அதற்கான இணையதளம் உருவாக்கப்பட்டு அது அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்காக குறிப்பாக பிறகு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளமும் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதை நான் கடந்த 5 ஆண்டுகளாக பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். குறிப்பாக காணொலி காட்சி வேலையாக கூட்டங்கள் நடத்தும் போதும் சோசியல் மீடியாவோட ரீச் பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். எனவே ஆன்லைன் என்பது நமக்கு புதுசு இல்லை. குறிப்பா கொரோனா காலத்துல 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட திமுக பொதுக்குழு காணொலியிலே நடைபெற்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. திமுகவை போல நம்ம தலைவர்களை போல காலத்திற்கேற்ப ஊடகங்களை பயன்படுத்தினவங்க வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் குறிப்பாக 1989 ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு 91ல் 2 சீட்டு தான் வின் பண்ண முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதே போன்று 2006-11 ஏற்பட்ட தோல்வி குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு எதிர்கட்சி ஆனது குறித்தும் சொல்லியிருக்கிறார். அதே போன்று இந்த 59 என்ற எண்ணிக்கை அதிக அளவிலான ஒரு எண்ணிக்கையை தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல நிறைய பக்குவம், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்களிடமிருந்து பல பக்குவத்தை அவர் கண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கார். மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம எம்எல்ஏக்களை ரெசார்ட்லயோ நட்சத்திர விடுதியிலேயோ ஒளிச்சு வைக்க வேண்டிய பயம் இல்லாம தோல்வியும் நாம தைரியமாகவே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு காலமும் கடுமையாக உழைத்தேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. அதே போல உங்களையும் நான் உழைக்க வைத்தேன் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. என் சக்திக்கு மீறியும் உழைச்சேன், உங்களையும் ரெஸ்ட் இல்லாம உழைக்க வச்சேன். இதுவரை எந்த அரசும் செஞ்சு தராத சாதனைகளை செஞ்சு கொடுத்தோம், அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துட்டாங்க அப்படின்றது வேதனையோட பேசியிருக்காரு. கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடி பயன் தரும் ஆட்சியா நம்ம ஆட்சி இருந்தது என்றும் அவர் சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கு தெரியும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைக்க முடியல, நான் யாரையும் சுட்டிக்காட்டி குறை சொல்ல விரும்பல. தோல்விக்கான காரணங்களை கழக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வரை எல்லா விதமாகவும் பேசுறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க, அவர் இன்னொருத்தரை குற்றம் சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி குற்றம் சொல்லிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது எனவும், அப்ப இதுக்கு யார் தான் பொறுப்பு, யாரையும் குறை சொல்லாதீங்க. அதே போல தலைவர் என்ற முறையில் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கார். வெற்றி கிடைச்சா அதோட பெருமையை அடையும் நான், தோல்விக்கான பொறுப்பையும் ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அதுதான் நியாயம்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்காரு. நீங்களும் இந்த தோல்விக்காக அடுத்தவர் மேல பதி போடாதீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இது நடக்கல, அது நடக்கல, அது அவரு கண்டுக்கல, இவரு கண்டுக்கலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தோல்வியின் போது ஆதங்கத்தை கொட்டுவது இயல்புதான், ஆனால் அது பலியாக இருக்கக்கூடாது, ஆய்வு செய்வது அவசியம்தான், அடுத்தவர் மீது அவதூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார். இந்த தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி, மாயாஜால சுனாமி. சுனாமினா சாகசமோ சாதனையோ கிடையாது, பெரும் பாதிப்பு என்ற மீனிங்ல சொல்றேன். தமிழ்நாட்டின் நலன்கள் பாதிச்சிருக்க சுனாமி பேரழிவு தான் இது என்று சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டு மக்களை இதுல இருந்து மீட்டெடுக்க போகிறோம், அதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்னேஷ். ரமேஷ், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவோட முக்கிய ஜாம்பவான்களே தோத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். 15 அமைச்சர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். திமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிறைய மண்டலங்கள்ல தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இத முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படி பாக்குறாரு, அவரோட ரியாக்ஷன் என்ன, இதுக்கு திமுக அடுத்த கட்டமா என்னென்ன வேலைகளை செய்ய போறாங்க?
நிச்சயமாக 70 வயது 75ற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வந்து தானாக முன் வந்து பதவி நீக்குமாறு சொல்லி, ஏன்னா வயது அதிகமாக இருக்கக்கூடிய நீக்கிக் கொள்ளுமாறு, குறிப்பாக ராணிப்பேட்டை, காந்தி உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல அன்பில் மகேஷ், CRB ராஜா, ஆவடி நாசர், தாமு அன்பரசன் போன்ற அமைச்சர்களெல்லாம் கூட, மூர்த்தி, PTR போன்ற அமைச்சர்களெல்லாம் கூட தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். எனவே இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்தந்த நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. விக்னேஷ், Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu, Namakkal district and Sangagiri, Salem district.